ஹாய், இன்னைக்கு கருவேப்பிலையில நல்ல கிறிஸ்பியான மொறுன்னு சிப்ஸ் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்து வீட்டுல யாராச்சும் கருவேப்பிலை மரம் வச்சிருந்தா அவங்களுக்கு தெரியாம ஒரு கொப்பை ஒடிச்சு கொண்டு வந்துருங்க. ஒடிச்சிட்டு வந்த கருவேப்பிலையை மிக்சியில உருவி போட்டுக்கலாம். அப்படியே பெரிய பூண்டா இருந்தா 4 பல்லும், சின்ன பூண்டா இருந்தா ஒரு 8 பல்லும் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுல 1.5 ஸ்பூன் பெப்பர், 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்னோடு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த கருவேப்பிலை சாறை கொஞ்சம் கொஞ்சமா அதுல சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் மாவை செட்டாக விட்டுட்டு அப்புறம் சப்பாத்தி உருண்டை பிடிப்போம்ல அந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையா பிடிச்சி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெல்லிசா தேய்க்காம கொஞ்சம் கனமாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி முடிச்சோன்னா நமக்கு பிடிச்ச ஷேப்ல கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஷேப்ல வெட்டினேன்னா சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்ட ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன அடுப்பை பற்ற வச்சு அதுல சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நாம தேய்ச்சி கட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு மேலே வந்து மிதக்கும். கரெக்டான பதத்தில் பொரிஞ்ச எல்லாத்தையும் கரண்டியை வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சவுண்டு பாருங்க. சிப்ஸ் நல்லா உப்பு காரத்தோட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என் தங்கச்சிக்கும் கொடுத்தேன், அதுவும் சாப்பிட்டுட்டு அண்ணே சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுச்சு. அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.